வெல்கம் டு வெரைட்டி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி திருநெல்வேலி டிஃபன் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெகுலர் வீடியோஸ் பார்க்குறதுக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். பருப்பு துவரம் பருப்பு ஒரு 150 கிராம் எடுத்து கழுவி வச்சுருக்கேன். காய், வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய், முள்ளங்கி, கேரட், அவரைக்காய், முருங்கைக்கான்ட்டு நமக்கு என்னென்ன காய் தேவையோ அதெல்லாமே கொஞ்சம் எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சாம்பாருக்கு நம்ம புளி ஊற்ற போகிறது இல்லைங்கிறனால தக்காளி 3 தக்காளி நல்லா நாட்டு தக்காளி பெருசாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் வறுத்து அரைக்கிறதுக்கு மிளகா, காஞ்ச மிளகா ஒரு 10 மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 ஸ்பூன் மல்லி, ஒரு 1/2 ஸ்பூன் அரிசி, சீரகம் ஒரு ஸ்பூன், வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன், சோம்பு ஒரு கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு ஒரு பேன் அடுப்பில் வச்சு பேன் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸையும் வறுத்துடலாம். எண்ணெய் சேர்க்க வேண்டாம், ட்ரையாகவே வறுத்துடலாம். மல்லி, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சீரகம், வெந்தயம், சோம்பு, அரிசி, கூடவே கருவேப்பிலையை சேர்த்துடலாம். நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். ஒரு 3 நிமிஷம் வச்சுருந்தேன், நல்லா வறுப்பட்டுருச்சு. இது ஆறுனதும் மிக்சியில் போட்டு நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். குக்கரில் தண்ணி ஊற்றி பருப்பு அதில் சேர்த்துடலாம். பருப்பு நல்லா கொதிக்கட்டும். பருப்பு நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கடுகு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக வெந்தயம், கடுகு பொடிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், காய், எல்லா காயுமே அதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 2 நிமிஷம் காயெல்லாம் நல்லா வதங்கட்டும். காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே பவுடர் பண்ணி வச்சுக்கிற மசாலா அதில் சேர்த்துடலாம். அளவாக சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதை இறக்கிட்டு உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு குக்கரை மூடி வச்சுக்கலாம். 2 விசில் வச்சுருந்தேன். பருப்பு, காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. மல்லித்தலை தூவி இறக்கிடலாம். திருநெல்வேலி டிஃபன் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நம்ம அப்பப்போ மசால் வறுத்து போட்டு அரைச்சி வைக்கிறதுனால நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். டிஃபனுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.